Seventh one part. Find the area of the region bounded by the parabola y square equal to x and the line y is equal to x minus 2. Y square is equal to x க்கும் y is equal to x minus 2 க்கும் in between area. Y square is equal to x இங்கிறது parabola. This parabola is open rightward. Open rightward மட்டும் இல்லை, என்னுடைய vertex வந்து 0,0 நம்ம டேரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து y is equal to x minus 2 இது வந்து லைன். ஓகேவா? சரி, ஈக்குவேஷன் ஆஃப் தி பேராபோலா y ஸ்கொயர் ஈக்குவல் டு x, அப்போ தேர்ஃபோர் x ஈக்குவல் டு y ஸ்கொயர். ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் வந்து y ஈக்குவல் டு x மைனஸ் 2, அப்போ தேர்ஃபோர் x ஈக்குவல் டு y ப்ளஸ் 2. பேராபோலா ரைட் வேர்டு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏரியா போட்டு y ஆக்சிஸ். அப்போ டபுள் கூவனால ஏரியா போட்டு y ஆக்சிஸை ஃபார்முலா வந்து x1 மைனஸ் x2 dy. இது வந்து லைனும் பேராபோலாவாக இருக்கனால லைன் மைனஸ் பேராபோலா. ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணுமா? 1 2 சால்வ் பண்ணுங்கள். y square equal to y plus 2, y square minus y minus 2 is equal to 0. This is quadratic equation in y. Factorize பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் -1, ஸோ -2 1. y minus 2 y plus 1 is equal to 0, y is equal to 2 and -1. நீங்கள் yக்கு 2ன்னு சொல்லி ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போட்டிங்கன்னா x equal to 4. yக்கு -1 சொல்லி எதை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போட்டால் x equal to 1. ஸோ 4,2 1,-1 ஆர் தி என்னது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, 4,2 1,-1. 4,2 எங்கே இருக்கும்? ரெண்டுமே பாசிட்டிவ், ஸோ ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கும். 1,-1 எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ், ஸோ ஃபோர்த் குவார்ட்டரில் இருக்கும். அப்போது இந்த 1,-1 4,2 இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக தான் பேராபோலாவும் பாஸ் ஆகணும், லைனும் பாஸ் ஆகணும். பேராபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்ட், ஸோ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து வேர்டெக்ஸ் வந்து 0,0. ஏன் ஒய்க்கு 0 போட்டாலும் எக்ஸ் 0 ஆயிரும், எக்ஸ் 0 போட்டாலும் ஒய் 0 ஆயிரும். அடுத்து லைன் ஏரியா போட்டு என்ன ஆக்சிஸு? ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் பார்த்து நீங்கள் லைன் போடணும், டாட்டில் போடணும். 1,-1 எது ஒய்? -1 தான் ஒய், ஸோ -1. 4,2 எது ஒய்? 2 தான் ஒய், ஸோ 2. அப்போ லிமிட் வந்து -1 to 2. ஓகேவா? -1 to 2 x1 minus x2 dy. ஓகேவா? சரி பாருங்கள், x1 minus x2 dy. இப்போ இது வந்து ஏரியா போட்டு வந்து ஒய் ஆக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஆமாம், அங்கே அபோவ் மைனஸ் பிலோ பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் மைனஸ் லெஃப்ட். ரைட் கோ மைனஸ் என்னது? லெஃப்ட் கோ. இங்கே ரைட் வந்து உங்களுக்கு வந்து லைனு, லெஃப்ட் வந்து என்னது? பேராபோலா. ஸோ இங்கேயும் வந்து லைன் மைனஸ் பேராபோலா தான். ஸோ லைன் வந்து x1 y plus 2 மைனஸ் x2 ஆமாம் பேராபோலா y ஸ்கொயர் இன்ட்டு dy. என்ன பண்ணால் ஒய்க்கு y ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 2க்கு 2y மைனஸ் y ஸ்கொயருக்கு y க்கு பை 3 லிமிட் -1 to 2. 2க்கு 3க்கு எல்சியம் வந்து 6, 1/6 வெளில எடுத்துடலாம். ஸோ 3y ஸ்கொயர் ப்ளஸ் என்னது 12y மைனஸ் என்னது 2yக்கு லிமிட் -1 to 2. அப்பர் லிமிட் மைனஸ் என்னது லோயர் லிமிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த மாதிரி 20 + 7 வருது. கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 27/6 3 டேபிள் போட்டிங்கன்னா 9/2. இப்போ ரெக்யூலர் ஏ இஸ் ஈக்குவல் டு 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறதுல ஃபஸ்ட்டு 2 சம்மை தவிர மீதி எல்லாமே எத்தனை மார்க் கொஸ்டின் தான்? 5 மார்க் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ரெக்யூலர் ஏ இஸ் ஈக்குவல் டுப்பா 9/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து 8th ஒன். ஃபாதர் ஆஃப் எ ஃபேமிலி wishes to divide his square field bounded by x equal to 0, x equal to 4, y is equal to 4 and y is equal to 0 along the curve y square equal to 4x, x square equal to 4y. இது ரெண்டுமே பேராபோலா தான். y square equal to 4x vertex 0,0 பேராபோலா ஓப்பன் அப்வர்டு. எல்லாம் நம்ம வந்து அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் பார்த்துருக்கோம். பேராபோலா 4 டைப்பில். y square equal to பாசிட்டிவ்னா அப்வர்டு, y square equal to நெகட்டிவ்னா டவுன்வேர்டு, x square equal to பாசிட்டிவ் அப்படின்னா பேராபோலா என்னது? ரைட் வேர்டு. ஓகேவா? y square equal to பாசிட்டிவ் அப்படின்னா பேராபோலா ரைட் வேர்டு, y square equal to நெகட்டிவ் அப்படின்னா பேராபோலா லெஃப்ட் வேர்டு, x square equal to பாசிட்டிவ் அப்படின்னா பேராபோலா அப்வேர்டு, x square equal to நெகட்டிவ் அப்படின்னா பேராபோலா டவுன் வேர்டு. அப்போ y square equal to 4x திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டு, vertex 0,0. x square equal to 4y திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் அப்வேர்டு, vertex 0,0. into 3 ஈக்குவல் பார்ட்ஸ். அதாவது ஒருத்தர் ஒரு ஃபாதர் என்ன பண்ணார்னா
அவருடைய மனைவி, மகன் 3 பேருக்குமே வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு ஸ்கொயர் ஃபீல்டை வந்து பங்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஃபார் ஹிஸ் ஒய்ஃப், டாட்டர் அண்ட் சன் இட் இஸ் பாசிபிள் டு டிவைட். இதை வந்து பாசிபிளாக 3 பேருக்குமே வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியுமா? இஃப் ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி டிவைடட் அமாங் தம். அப்படி ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏரியா அப்படிங்கிறத சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் தி கர்வ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. அப்போது x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y, y ஈக்குவல் டு x ஸ்கொயர் பை 4னு வச்சுக்கலாமா? 4 இருந்துச்சு அப்படின்னா டிவைட் ஆகிடும். இது 1, இது 2. இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும். அப்போ 1 × 2 சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணுங்கள். இந்த 2 தூக்கி 1ல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக x ஸ்கொயர் பை 4 போடுங்க. அப்போ x ஸ்கொயர் பை 4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4x. ஸ்கொயர் பண்ணால் x பவர் 4 பை 16 இஸ் ஈக்குவல் டு 4x. 16 வந்து கிராஸ் பண்ணால் x பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 64xன்னு வருமா? ஓகேவா? இந்த 64x லெஃப்ட் சைடு வந்தால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் 64x இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் காமனாக எடுத்தால் x³ மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 0, x³ இஸ் ஈக்குவல் டு 64. 64னா 4³ அப்போ x³ இஸ் ஈக்குவல் டு 4, அப்போ x ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் டு 0,4. எக்ஸுக்கு 0 போட்டால் y 0, எக்ஸுக்கு 4 போட்டால் y 4. இப்போ 0,0 4,4ல் இந்த 2 பேராபோலாஸும் இன்டர்செக்ட் பண்ணும். இப்போ the point of intersection are 0,0 and 4,4. ஓகேவா? இந்த மாதிரி வருது. ஓகேவா? this parabola is open upward, x square is equal to 4y, y square is equal to 4x. this parabola is open என்னது rightward. ஓகேவா? இந்த ஸ்கொயர் ஃபீல்டு தான் சொல்கிறாங்க. இது x equal to 4, இது y is equal to 4 சமயம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் ஃபீல்டு வருதா? இந்த ஸ்கொயர் ஃபீல்டில் 3 பங்கு வைக்கணுமா? இது ஒரு ஃபீல்டு, இது ஒன்று, இது ஒன்று. A1, A2, A3. இப்போ A1ல் எடுத்துட்டிங்கன்னா இந்த கர்வ் பாஸ் ஆகுது. ஓகேவா? A2ல் எடுத்துட்டிங்கன்னா 2 கர்வுமே பாஸ் ஆகுது. A3 எடுத்துட்டிங்கன்னா இந்த கர்வ் பாஸ் ஆகுது. ஓகேவா? A1ல் இந்த கர்வு, A2ல் இந்த கர்வு, A3ல் A2க்கு 2 கர்வுமே பாஸ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த A1 ஏரியாவும் A3 ஏரியாவும் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ டோட்டல் ஏரியான்னு சொல்லும்போது இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க, இதனுடைய சைடு வந்து 4. இப்போ சைடு 4னா டோட்டல் ஏரியா ஃபைண்ட் பண்ணலாமா? ஏரியா ஃபார்ம் ஸ்கொயருக்கு ஏரியா ஃபார்முலா என்ன? A ஸ்கொயரா? அப்போ ஏக்கு 4 போட்டால் A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. அப்போ டோட்டல் ஏரியா வந்து 16. அதில் A1 A3 ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆட் பண்ணி 16லேருந்து இந்த A1 A3 ஆட் பண்ண வேல்யூ மைனஸ் பண்ணால் உனக்கு A2 என்னன்னு கிடச்சிடும். ஓகேவா? 3மே ஈக்குவல் பார்ட்ஸாக வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இது வந்து திஸ் பேராபோலா. இதில் பாருங்கள், ஆமாம் எக்ஸ் ஆக்ஸில் அபோவில் இருக்குது. இது வந்து இதை பாருங்கள், ரைட் ஆஃப் ஒய் ஆக்ஸாக இருக்க. ரைட் ஆஃப் ஒய் ஆக்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஃபார்முலாவில் பாசிட்டிவ் வரும். ஆமாம், எக்ஸ் டி ஒய். எக்ஸுக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் பை 4னு போடுங்க. லிமிட் வந்து 0 to 4. இங்கே பாருங்கள், ஏரியா போர்ட் ஏரியா லைஸ் டு என்னது அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் லிமிட் வந்து 0 to 4. அப்போது ஒய்டிஎக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4. ஓகேவா? இப்போ A1 A3 ஃபைண்ட் பண்ணலாமா? A1 பாருங்கள், 0 to 4 x dy. x வந்து y ஸ்கொயர் பை 4 dy. 1/4 இஸ் கான்ஸ்டன்ட் y ஸ்கொயர். y ஸ்கொயர் கண்டினியூஷன் y கியூப் பை 3. லிமிட் 0 to 4. 1/3 வெளியே எடுத்துடலாம். அப்போ 1/12 ஆயிருமா? y கியூப் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா ஒய்க்கு 4 போட்டிங்கன்னா 64 மைனஸ் 0. ஸோ 64 / 12 தட் இஸ் 16 / 3. 4 டெல் போட்டிங்கன்னா அடுத்து A3 0 to 4 ஒய்டிஎக்ஸ். ஒய் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 4 dx. லிமிட் 0 to 4 தான். 1/4 வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் கியூப் பை 3. 1/3 வெளியே எடுத்துருங்க. லிமிட் 0 to 4. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 64 மைனஸ் 0. 64 / 12 தட் இஸ் 16 / 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ A1 A3 ஃபைண்ட் பண்ணியாச்சா? டோட்டல் ஏரியா என்னென்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஃபீல்டு என்ன ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. A ஸ்கொயர். A வந்து 4. 4 ஸ்கொயர் 16. இப்போ டோட்டல் ஏரியா வந்து 16. A1 A3 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ therefore required ஏரியா A2 is equal to total area minus A1 plus A2. A1 plus A3.
டோட்டல் ஏரியா 16 மைனஸ் A1 வந்து 16/3 ப்ளஸ் A3 வந்து 16/3 30/3 16 minus 30/3 that is 48 minus 30/3 that is 16/3 இப்போ A2 16/3 A1 A3யும் 16/3 தான். அப்போ மூணுமே ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கா, therefore is என்னது பாசிபிள். மூணு இருக்குமே ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம ஷேர் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.